பிடிஎஸ் சாமியார் பார்க்கணும். ஏத்தரா இறக்குறா எங்க கூட்டு போறான் தெரியலையே. நீங்க பார்க்க ஊம சாமியார் மாதிரி. அவன் என் அண்ணன் ஊம சாமியார், நான் அவன் தம்பி பிடிஎஸ் சாமியார். சரி, என்ன எதுக்கு கண்ணை கட்டி கூட்டு வந்தீங்க? பிடிஎஸ் சாமியாருக்கு கேர்ள் ஃபேன் ஜாஸ்தி. நீ அட்ரஸை சொல்லிட்டேன்னா எதுக்கு அத்தனை வண்டி? 3 வண்டியும் சர்வீஸ் விட்டுருந்தேன், ஒழுங்கா விடுதான் செக் பண்ண. சரி, உங்களுக்கு என்ன பிடிஎஸ் மாரி ஆடுமா? இல்ல லியோ ஸ்டெப்பா. உங்களுக்கு என்ன பிடிஎஸ் மாரி ஆடுமா? இல்ல லியோ ஸ்டெப்பா. இப்போ 20 வருஷம் பின்னாடி போறோம். இப்போ நீங்க ஸ்கூல் படிக்கிறீங்க, ஓகே? ஃபர்ஸ்ட் ஆல்பபெட்டிக்ஸ். இப்போ 2 கையாலுமே சி போட்டுட்டு ஒத்த கால அந்த குப்பையை தள்ளுங்க. இப்போ உங்க அப்பா கிட்ட ஐஸ்கிரீம் கேட்டு எப்படி அடம் பிடிப்பீங்க? இப்போ உங்க கிளாஸ் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ப்ரேயருக்கு லைன் ஆர்டர் வைஸ் போக சொல்லுங்க, அதுவும் ஒத்த காலில் நின்றுட்டு. இப்போ இதை 3 சேர்த்து பண்ணுங்க. அப்போ ஒரு நீங்க கேட்ட லியோ டான்ஸ். எவ்வளோ தூரமாக இருக்கு? இந்த ஜமீன் கோட்டையில் தான் கோஸ்ட் உலகத்துக்கு போகிறதுக்கான டோர் இருக்கு. அந்த டோருக்குள்ளே தான் நம்ம தேடுற ஆட்டு மந்திரங்கள் இருக்கு. சரி, வாங்க சீக்கிரம் போகலாம். ஆனால் இந்த தடவை நீ மட்டும் போ. ஏன், என்னாச்சு? ஏன்னா எனக்கு கொஞ்சம் பெயினா பயம். நீங்கள் பயப்படாம வாங்க, நான் பார்த்துக்கிறேன். ஜமீன் கோட்டை கதவுக்குள்ள ஒரு நிமிஷம் இருங்க. விக்ஸ் சாப்பிட்டா தொண்டை கரகரப்பு போயிடும். காட்டுங்க. இப்ப பேசுங்க. ஜமீன் கோட்டைக்குள்ள போகணும்னா நீங்க எனக்கு சிம்பு டான்ஸ் சொல்லி கொடுக்கணும். சிம்பு டான்ஸா? சரி வாங்க, ஹரிப்பு சரிதான் சரி வரும். மரத்துல சொரியாம தாரையில சொரிங்க, அப்போ நீங்க கேட்ட சிம்பு டான்ஸ். இதுதான் அந்த கோஸ்ட் டோரா? நெல்லு இந்தா, மந்திரக்கல் கிட்ட போனா அது தானா எரியும். இதுதான் அந்த கோஸ்ட் டோரா? உள்ள வந்துட்டோம். சோமஜா பாட்டாச்சு. விளக்கு எரியுது. மந்திரக்கல் இங்கதான் எங்கேயோ பக்கத்துல இருக்கு. மந்திரக்கல் ரெட் பாக்ஸ். ரெட் பாக்ஸா? இது ஒரு ட்ராப். இது ட்ராப்பா? சோமஜா, நீ எப்படிங்க? நான் இங்க வரல, உன்னைத்தான் இங்க வர வச்சிருக்கேன். என்ன தாத்தா யோசிக்கிற? இது நான் உங்களை கொண்டு வர போட்ட இல்யூஷன். ஜமீன் கோட்டை வேற இடத்துல இருக்கு. இப்போ இந்த ரெட் பாக்ஸ்ல இருக்கிற சோமிட்டா ஆவிய உங்க மேல விட போறேன். வேண்டாம், அப்படி பண்ணாத, வேண்டாம். என்னாச்சு? சோமிட்டா, என்ன தாத்தா, இந்த கம்பேக் போதுமா? உன்கிட்ட இருக்க மந்திரக்கல்ல என்கிட்ட கொடுத்துட்டேன்னா உன்னை உயிரோட விடுவேன். இல்ல முடியாது. தாத்தா, இந்த சட்டை எங்க வாங்குறது? வாங்க வாங்க. என்ன எவ்வளவு நாள் அடிங்க, ஆனா என் பாக்கெட்ல இருக்கிற வாழைப்பழத்துக்கு ஏதாச்சும் ஒன்று ஆச்சு. விட்டா அப்ப அந்த வாழைப்பழத்தை ஏறான். ரொம்ப பெரிய தப்பு பண்றீங்க. தெரியாத. ஓடிட்டானுங்க. சாமி, பொங்கல், தோசை, மசால் தோசை, பூரி, மயிலாப்பூர் மசால் வடை, வடப்பள்ளி வான்கோழி முட்டை. நாலு சாமியார் சோமஜா கூட சேர்ந்துட்டாரு. எனக்கு அடுத்த மந்திரங்கள் எங்க போய் தேடுறதுன்னு தெரியல. நீங்க தான் எனக்கு உதவி பண்ணணும். என்ன புலி மந்திரங்கள்? புலி மந்திரங்கள் அது என் தம்பி பிரியாணி சாமியார் கேட்டதா. அவர் எங்க போய் பார்க்கணும்? எதுவும் பண்ண வேண்டாம். பிரியாணி இருக்கா? இருக்கு, கொடு. பிரியாணி சாமியார், இவங்களுக்கு புலி மந்திரங்கள் வேணுமா? புலி மந்திரக்கல் வேணும். நான் என்ன பண்ண தெரியல. எங்க 2 பேர்ல யார் உண்மையான 90s கிட்
கண்டுபிடிக்கணும். அப்படி கண்டுபிடிச்சிட்டா அவங்களுக்கு இந்த மந்திரக்கல். நான் உடனே நைட்டி சாமியார் கால் பண்றேன். அதெல்லாம் வேணாம். எனக்கு தெரிஞ்ச 2 டிடெக்டிவ் இருக்காங்க. அவங்க கிட்ட சொன்னா இந்த பிரச்சனை ஈஸியா சால்வ் பண்ணுவாங்க. அப்போ உடனே அப்ப கூப்பிடுங்க. பிரச்சனையை பாஸ் பண்ணு. பாஸ். இந்தா பாஸ். ரெண்டு பேரையும் தனித்தனி ரூம்ல பிரிச்சாச்சா? சுபு பிளான் ஏ. ஓகே சார். அவன் கையில இங்கு தள்ளி கையை நீட்டு. அந்த இங்க டிஷ்யூல தொச்சானா அவன் 2K கிட். இதுவே தலையில தொச்சானா அவன் தான் 90s கிட். ச்சே, என் பென்ல இங்கு இல்ல, கொஞ்சம் இங்கு கூட. அவன் இங்கு பாட்டில கொடுத்தானா 2K கிட். இதுவே பென் எடுத்து தெளிச்சானா அவன் 90s கிட். புரிஞ்சுக்கோ. ச்சே, ரெண்டு பேருமே 90s கிட் மே பண்றாங்க. கண்டே பிடிக்க முடியல சார். இதுக்கு என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. என்ன சுபு? இருங்க. இவர் தான் உண்மையான 90s கிட். இவர்கிட்ட தான் புலி மந்திரங்கள் இருக்கு. எப்படி சுபு? உங்கள யாரு உண்மையான 90s கிட்டோ அவனுக்கு தெரியும். பையன் பிடிச்சிட்டான். ரொம்ப தேங்க்ஸ். அடுத்ததா ஆட்டு மந்திரக்கலை தேடி போகணும். ஆட்டு மந்திரக்கல் வேணும்னா நமக்கு 4 வித சாமியார் வேணும். அவரை எப்படி திருப்பி கொண்டு வர முடியும்? அதுக்கு நம்ம நிழல் உலகத்துக்கு போகணும். நம்ம எப்படி அங்க போவோம்? அதுக்கு ஒரு வழி இருக்கு. இங்க நம்ம யாரை தேடி வந்திருக்கோம்? பாறையை தேடி வந்திருக்கோம். வா. பாறையா? இப்பெல்லாம் பாறை பிரச்சனை போதும் வரும் போலயே. நிழல் உலகத்துக்கு போறதுக்கு எங்களுக்கு வழி சொல்லணும். வீரமே ஜெயம். எனக்கு நீங்க காவாலி ஸ்டெப் சொல்லி கொடுத்தாதான் நான் இதை சொல்லுவேன்னு சொல்லு. சார், எனக்கு நீங்க காவாலி ஸ்டெப் சொல்லி தரணும் சார். அப்பதானே சொல்லுவேன். காவாலா ஸ்டெப்பா? சரி வாங்க சொல்லித்தரேன். இப்போ இந்த கல்லை உங்க லெஃப்ட் ஹேண்ட்ல பிடிங்க, கீழே போட்டுருங்க. ரைட்ல பிடிங்க, கீழே போடுங்க. லெஃப்ட்ல பிடிங்க, கீழே போடுங்க. ரைட்டு லெஃப்ட். இப்போ கல்லே இல்லாம வெறும் கையில பண்ணுங்க. அப்போ ஒரு நீங்க கேட்ட காவாலா ஸ்டெப். நிழல் உலகத்துக்கு இப்ப போலாமா?